மார்னிங் 9 மணிக்கே இந்த கடையில் இருக்க மொத்த கூட்டமும் இந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக விறகடுப்புலேயே சமைச்சு தர களி, சாமசோறு, பொங்கசோறு, அது மட்டும் இல்லாமல் அதே விறகடுப்பில் மட்டனை பிரித்து சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் சொன்னவங்களால நம்ப முடியுது. அந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஐடியா மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேலத்தில் நிறைய இடத்துல கிடைக்காத களியை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் சாமசோறு, பொங்கசோறுன்னு எல்லாத்தையும் கொடுத்து மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருந்த களி ப்ளஸ் இட்லிலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இங்கே களியோட கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணியிருந்தோம். கருவாட்டு குழம்பு ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த கருவாட்டு ஃப்ரை 70 rupeesக்கு இவங்க சேல் பண்ணுவாங்க. வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சும்மா உப்பு தூக்கலாக போட்டு டேஸ்ட் பட்டை கலப்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு 9 மணிக்கு முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா சைடிஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரெடி ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா ஒரு 9-9:30 போலலாம் இந்த கடையில் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஒரு 12 பேர் அட் டைமில் உள்ளே உட்காந்து சாப்பிட முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்பாட் எக்ஸாக்ட் எங்கே கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமலூர்ல இருந்து தாரமங்கலம் போகிற வழியில் மேச்சேரி பிரிவை தாண்டி அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த கணபதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே லொக்கேட் இருக்குது நம்ம அழகப்பன் ஹோட்டல். அண்ட் இன்னும் உங்களுக்கு இந்த இடம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு குட் மார்னிங் மட்டும் கமெண்ட்ல போடுங்க. இந்த இடத்தோட லொகேஷன் டைரக்டா உங்க டிஎம்கே வந்துடும். அண்ட் நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், இங்க ட்ரை பண்ணியிருந்த எல்லாமே பயங்கர ஒர்த்தான ஃபுட்டு தான். நீங்க மறக்காம அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட்ல கண்டுபிடிச்சு போடுற நம்ம ஐடியா மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை.